Assalamu alaikum. Hi friends, welcome back to Nimmy's World. இன்னைக்கு நம்ம வந்து அல் குரான் லேர்னிங் சென்டர்னு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது அல் குரான் வேர்ல்டர் ரூம். உள்ள போய் பார்க்கலாம். இங்கே இருக்க குரானோட அதிசயம் என்னன்னா எல்லாமே வந்து கையில் எழுதிருக்கு. இந்த குரான்ஸ் எல்லாமே இதான் இருக்கிறதுலே பழமையான குரான், கையில் எழுதின குரான். Di Turki. Dulu tu 4-5 tahun lepas. Dia tu before first old juga. Semasa ye Turki ku batch ko. Repair karo masa display karo. Ada alam Melayu juga pada Asia nah. இது எல்லாமே கையில் எழுதுறீங்க குரான். Indo, Aceh, Malaysia. Nusantara lah. மியூசியம் குரானோட அதிசயமே எல்லா குரானுமே கையில் எழுதுனதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பழங்காலத்தோட குரானால் கையிலே எழுதி எல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. குரான் அதிசயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக குட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த குரான் பார்க்கும்போதே தெரிஞ்சு பாருங்கள். ரொம்ப சின்ன குரான், அதை விட கொஞ்சம் பெருசு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரான் வந்து பழங்காலத்து குரான். இங்கே இருக்க எல்லா குரானுமே வந்து கையில் எழுதப்பட்ட குரான். 23 ஆட்டோட தோல் எழுதப்பட்டது. அதுக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ஆடு தான். இந்த குரான் எல்லாமே வந்து கையில் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து 1000 வருஷத்துக்கு பழங்கால குரான். இது பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அமேசிங்காக இருக்குன்ட்டு. இந்த குரானும் கையில் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, அந்த காலத்து குரான். இந்த குரான் ஸ்பெஷல் எப்படின்னா அல் குரான் வந்து ஜொஹர்லேருந்து கையால் எழுதப்பட்டு இங்கே அமைச்சதுன்னு சொல்கிறாங்க. அழகாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் டிசைன் கொடுத்து கையில் எழுதியிருக்க குரான். இந்த குரான் பார்த்திங்கன்னா 34x21 சென்டிமீட்டரில் வந்து இது பத்தானிங்கிற ஒரு இடத்துல இருந்து 300 வருஷத்துக்கு முன்னாடியான பழமையான குரான் இது. இந்த குரான் வந்து அல் குரான் லாமாடரி முக்கல், இந்தியாவிலேருந்து வந்தது, முக்கிலேருந்து. இந்த அல் குரான் ஒரிஜினல் ஃப்ரம் பத்தானி. Al Quran from Johor, written on 17th century. The paper used mulberry paper and the cover is parchment. இந்த குரான் வந்து 28x19 சென்டிமீட்டர். இது 380 வருஷத்துக்கு முன்னாடியான பழமையான குரான். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதின குரான். வருஷம் எனக்கு தெரியல, பட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதையுமே. இங்கே இருக்க குரான் வந்து மரத்தோட தோளில் வந்து எழுதுனதா சொல்கிறாங்க. Saya malah tak Allah boleh gini. Siapa lah? There is a verse in the Quran that says, Inna nahnu nazzalna dhikra wa inna lahu lahafizun. Translated, verily we are the one who revealed this recitation, which means the Quran, and we will surely preserve it. This is the proof, the living proof, and a miracle that the Quran has been preserved letter by letter, dot by dot, unchanged until today. From the day of revelation, almost 1500 years ago. इंसान एफर्ट डाले हैं जागरूल को. Some of it are people they donated, some inherited and they preserved it. Al-Biruni, all saints one. Love delivered.
So there are many Muslim. The Chinese one. 200 tahun. Oh ni sebelum conserve lagi, sebelum bat boleh lagi. Oh. Tak. Hey, this is as it is, you know, before conservation. Before. Ni goat skin lah. Sikit. Skin kambing kan ni? Kambing. Oh. Kulit kambing. How Kulit many years? kambing. Two? How many years? 200 years. And also this from Patani Darussalam. Patani Darussalam. Ni bug paper. Oh. Through 100 page. Wah. Oh. Ni Al-Quran lama tulisan tangan berasal dari Pondok Sungai Durian, Kelantan. Baca Jawi betul tu. Kan read ke luar. Memahami semua ilmu-ilmu tentang ni. Masya-Allah. Wah. Dari mana lagi Ustaz? Kami dari Johor. Johor. Saya asal Pulau Pinang. Sekarang tinggal di Johor. Ya ilmu ni memang sekarang ni belum habis lah. Tapi ada lagi ahli kajian mari buat MOU untuk jaga lagi ilmu-ilmu Melayu ni. Sangat. Ini ku follow kan? Farm hidup Malay Peninsula. Ni cara untuk membuat emas. Dawah emas. Tangga செய்யறது. Oh. 12 jenis bahan dia campuran untuk membuat emas macam ni. Proses. தங்கம் Pertama kali kulit kayu jingga batu, yang kedua getah pokok bawang titir, yang ketiga buah kelapanya, yang keempat garam bukit, yang kelima biji medas timah, yang keenam telur 7 jenis, telur ayam, telur itik, telur hayat, telur asal, telur apa benda tu. Wah. Campur 12 jenis jadi dalam. Ini kamar raja kan? Berpadu. கப்பல் தாய்லாந்துக்கான கப்பல் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பயன்படுத்திய துணி குரான். Paper making குரான் ஜி manuscript. குரான் வந்து அச்சடித்து செஞ்சது மிஷின். அச்சு சேர்க்குற மிஷின். ப்ளீஸ் டோன்ட் டச் த குரான் எழுதுறதுக்கு பயன்படுத்திய இங்கும் பென் சொல்கிற மாதிரி இறகு அதை வச்சு எழுதியிருக்காங்க. People yang dalam Islam kan ada macam dakwah kan ada tapi ya dalam jaga dari tuan தமிழ் என்ன சொல்லுவாங்க? ilmu yang berkira. Haji kunci hati baik. Boleh. இப்போ கையில் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த காலத்து கேமரா பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எந்த மாதிரி இருக்குன்ட்டு யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் பழம் அறுக்கிறதுக்காக யூஸ் பண்ண மிஷின் பாருங்கள் உள்ளே இருக்குது. அரிசி இதெல்லாம் குத்துவாங்க போலாம். மிஷினு அந்த காலத்தில் வந்து உட்டில் இருந்திருக்கு. அறுத்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கத்திகள்.
Just tukar ke susun bilik. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.